சேதுபதி வீக்கெண்ட் ஷோ முடிக்கிறதுக்கு முன்ன வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஃபைனலிஸ்ட்டாக இருக்கீங்க இல்லையா, இந்த 4 பேர் யாருக்கு நீங்கள் சாரி சொல்ல விரும்புகிறீங்க, யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க, அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிளம்பிட்டார். இதில் ஒவ்வொருத்தர் சாரி அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் திவ்யா சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. உண்மையாலுமே அது சாண்ட்ராக்காக பதிவு பண்ணியிருந்தாங்க. சாண்ட்ரா, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. உங்களை மாதிரி ஒரு நபரை இது வரைக்கும் நான் சந்தித்ததே இல்லை. உங்களை நான் எவ்வளோ நம்பினேனோ, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நீங்கள் இருந்தீங்க. இது எனக்கு ஒரு நல்ல பாடம், அதுக்காகவே நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே சூப்பரான பதிலடி சாண்ட்ராக்கு. ஏன்னா இந்த சீசனில் இவங்க 2 பேருமே வைல்ட் கார்டு என்ட்ரியில் தான் வந்திருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே இவங்க விட்டு கொடுக்காதவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா தான். ஏன்னா சாண்ட்ரா திவ்யாவை எவ்வளோ போட்டு அடித்தாலும் சாண்ட்ராவை பற்றி ஒருத்தர்கிட்ட ஒரு தவறான வார்த்தையை கூட அவங்க பேசல. ஆனால் சாண்ட்ரா திவ்யாவை பற்றி ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியாக எவ்வளோ பேசியிருப்பாங்க. அப்போ கூட சாண்ட்ரா மேலே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் கடைசியாக வெளியே போய் பார்த்துட்டு ஷோவை பற்றி உள்ளே வந்து சொன்னதுக்கப்புறமா நம்மளை எவ்வளோ கேவலமாக இவங்க நினச்சிருக்காங்க. அது அவங்களோட குணம். இனிமேல் இவங்ககிட்டேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு நினச்சி கரெக்டாக எந்த இடத்துல பாயிண்ட் வைக்கணும்னு நினச்சி வைக்கிறாங்க பார்த்தீங்களா. உண்மையாலுமே திவ்யா நேற்று சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களில் எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அதில் முக்கியமாக பார்வதியும் கமருதீனை தவிர்த்து இது எல்லாருமே வந்துடுவாங்க. அரோரா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, துஷார் வரணும் 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 அப்படின்ட்டு. துஷாரும் இந்த வாரம் வந்துடுவார். கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 6 நாள், ஏன்னா போன வாரம் ரீஎன்ட்ரி கொடுத்தவங்களாம் இந்த வாரம் அடி வாங்கினதை அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ புதுசாக ரீஎன்ட்ரி கொடுக்குறவங்க, அதனால் இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க. இந்த ஒரு வாரம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக போகுதா, யார் டைட்டில் வின் பண்ண போகிறா அப்படின்றத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைட்டில் வின் பண்ணுறது ஒன்று திவ்யா இல்லை சபரி. ஒருத்தர் வின்னர் ஒருத்தர் ரன்னராக வந்தால் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அரோரா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. உங்களில் யாருக்கு டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.